சொல்லுங்க, பைபிளே படிக்கிறது இல்லை. அவர் கலகம் செய்கிறவர்கள், பெற்ற நன்மைக்கு தகுதியாக இல்லாதவர்கள். ஹலோ, இதை தமிழ் புரியுது? பெற்ற நன்மைக்கு தகுதி இல்லாதவர்கள் நன்மை பெறுவாங்க, ஆனால் அதுக்கு நன்றியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர்களை ரட்சிக்க நான் வல்லமை உள்ளவன். தமிழ் புரியலையோ? பெற்ற நன்மைக்கு என்ன எப்படி இல்லாதவங்க அவங்கெல்லாம்? ஹலோ, வனாந்திரத்திலும் சமுத்திரத்திலும் அவர்களை நடத்தினார். ஆனால் எப்படி இல்லை அவங்க? நல்ல. ஆனால் சொல்லுகிறான், என்னை நினைத்து அவளை ரட்சியும். எல்லாம் வேத்த கையில் எடுப்போம் சீக்கிரமா சொல்லுங்க. அவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய. ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப 106ஆம் சங்கீதத்துக்கு பின்னால் போகிறேன். யாருக்கு ஆறுதல் செய்ய? யாருக்கு ஆறுதல் செய்ய? சூப்பர். இப்படி சொன்ன நன்றி கேட்டவர்களுக்கு, துரோகம் பண்ணவர்களுக்கு. ரொம்ப கடினம், ஆனால் தேவனால் சாத்தியம். கடினமானது நமக்கு எதுவும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்றேன். அவர் ஒன்றை சொல்லுவாரானால் என்னால் செயல்படுத்த முடியும் என்று நம்பித்தான் சொல்லுகிறார். நான் செயல்படுத்த முடியாது என்னிடத்த ஒரு நாள் God never expects me. கரங்கள் சொல்லுங்க, நான் செயல்படுத்த முடியாத ஒன்றை தேவன் ஒரு நாளும் என்னில் எதிர்பார்க்கவே மாட்டார். நல்ல வாயை திறந்து சந்தோஷம் வாயை திறக்கணும். ஸோ என்னால் செய்ய முடியாத ஒன்றை நான் செய்யும்படி தேவன் ஒரு நாளும் என்னிடத்தை எதிர்பார்க்க மாட்டார். இந்த பிள்ளைகிட்ட ஒரு 10 கிலோ அரிசி கொடுத்து சமைக்க சொன்ன சமைக்குமா? 1/2 கிலோ சமைக்கிறதே பெரிய பாடு. அது செஞ்சாலே அற்புதம். ஒரு தாய்க்கு தெரியாதா? தேவன் நல்லாவே தெரியும், என்னால் எது செய்ய முடியும் எது செய்ய முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, அந்த வசனத்தை படிங்க சொல்லுங்க, ஆறுதல் செய்ய. என்னங்க வசனம்? ஆறுதல். இட் இஸ் நாட் மேபி, மே நாட் பி, அப்படி இல்லை. முடிந்தால் அல்ல, உன்னால முடியும், நீ செய்ய முடியும். தட்ஸ் வை ஐ கிவ் கம்ஃபர்ட்ஸ் இன் யுவர் லைஃப். எல்லாம் கரங்களை உயர்த்தி நீ சொல்லலாம், மேடையில் சொல்ற ஈஸி பாஸ்டர், ரொம்ப கஷ்டம் பாஸ்டர். எல்லாம் சொல்லுங்க, நீர் எங்களுக்கு தந்த ஆறுதலாலே எங்களுக்கு அருளப்பட்ட. என்னங்க எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, எங்களுக்கு. ஹலோ, அவர் தராம எதையும் சொல்லல, தந்துதான் சொல்றாரு. நீ மனுஷன் எப்படி? எப்போ? நான் உன்னை யார் ஆக்கியிருக்கிறேன்? மனுஷன் பிடிக்கிற ஆக்கியிருக்கிறேன். நீ மனுஷனை பிடிக்கலாம். உனக்கு ஒன்றை தந்து தான். அந்த வசனம் படிங்க, தேவனால் எங்களுக்கு. ஹலோ, தராம கேட்கல. என்னடி பார்க்குறீங்க? புரியுதா உங்ககிட்ட? எதனால தமிழ் புரியுது? தராம நம்மகிட்ட எதுவுமே கேட்கல, அவர் தந்து தான் கேட்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ரட்சிப்பை தந்தார், மீட்பை தந்தார், இரக்கத்தை தந்தார், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை தந்தார். இன்னும் ஒரே ஒரு காரியம், 2 காரியம் சொல்ல முடிக்கிறேன்.